நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்மிடையே தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை தலைவர் திரு தனியரசு அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வாருங்கள் நேயர்களே, சாட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். தமிழகத்துக்கும் தேனிகளுக்கு வணக்கம். தனியரசு சார், ஜூனியர் விகடன்ல ஒரு கட்டுரை வெளியாகி ஒரு பெரிய பரபரப்பை நோக்கி நகர்த்துது. அதாவது எடப்பாடி ஏடிஎம்கே இருக்கிற எடப்பாடி டீமுக்குள்ளாரே 3 அணிகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான அந்த கட்டுரை கொண்டு போகுது. நீங்க பாத்தீங்களா சார் அந்த கட்டுரை? அதை பத்தின உங்களுடைய பார்வை சார். பொதுவா புரட்சி தலைவர் அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பல நெருக்கடிகளை கடந்து அது பல அணிகளாக பிரிந்து ஆட்சிக்கு பல நெருக்கடி, பிறகு கட்சிக்குள்ளேயும் அது தொடர்ந்து நடைபெற்ற கிட்டத்தட்ட ஒரு 6 மேற்பட்ட தேர்தல்களிலும் அது தொடர்ந்து வெற்றி வாய்ப்பை இழந்து வருகிற ஒரு நெருக்கடியான சூழலில் இப்ப புகழ்பெற்ற நம்முடைய தமிழ் இதழ்ல ஜூனியர் விடன்ல நானும் அந்த கட்டுரை படி பார்த்தேன். அப்ப அதுல இப்ப ஏற்கனவே இருக்கிற அணிகளில் இல்லாமல் எடப்பாடி அணியிற்குள்ளேயே 3 வகையான கருத்தை மூத்த நிர்வாகிகள், சீனியர்கள், அதாவது சீனியர் அமைச்சர்கள், மாநில நிர்வாகிகள் கொண்டிருப்பதாக அந்த 3 தொகுப்பை அந்த கட்டுரை காட்டுகிறது. அதை பார்த்தேன். ஏன்னா அந்த கருத்து பெரும்பாலும் அந்த கட்டுரையுடைய சாராம்சம், அதனுடைய கருத்து நடைமுறையில் இப்பொழுதும் அது உண்மையை அங்க இருக்கிற நிலவரத்தை பிரதிபலிப்பதாக தான் நான் அந்த கட்டுரையை தனியரசு பார்க்கிறேன். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல இப்ப ஒரு எடப்பாடி ஒரு பெரும் தொகுப்பை வைத்திருக்கிறார். தேர்தல் ஆணையத்தில் அவர்தான் முழுமையாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சின்னம் ரொம்ப வலிமையான மூல வலிமைன்னா அது சின்னம் தான், இரட்டை இலை. அந்த இரட்டை இலை எடப்பாடியிடம் தான் இருக்கு. ஆனாலும் எடப்பாடியார் தேர்தலில் வெற்றி பெற முடியலை. குறிப்பா நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் இவ்வளவு பெரிய சரிவை, வீழ்ச்சியை சந்திப்பார் என்று தனியரசு நம்ம துவக்க நிலையில இருந்து உறுதியா பதிவு பண்ண. ஆனா அது எடப்பாடி அதை ஏற்க மறுத்தார். எடப்பாடியை ஆதரிப்பவர்களை ஏற்க மறுத்தார்கள். பாஜகவோடு உறவை துண்டித்த பிறகு வெற்றிக்கான வாய்ப்பு உயரும்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா அது உயர்வுக்கு மாறாக இவ்வளவு காலமும் இல்லாத அளவுக்கு பெருவீழ்ச்சியை எடப்பாடி 2024 நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில பெரும் வீழ்ச்சியை சந்தித்தார். அதற்கு பிறகுதான் இப்ப இந்த எடப்பாடி அணிக்குள்ளே கூட ஒரு 3 நிலையான வலிமையான கருத்துக்கள், முரண்பட்ட கருத்துக்கள் நிலவுவதை அந்த கட்டுரை உண்மையை பேசுகிறது. ஆகவே அந்த 3 நிலையையும் முக்கோணமாக சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதான்னு அந்த கட்டுரையிலே வினா எழுப்பியிருக்காங்க. அதற்கான வாய்ப்பும் இல்லைன்னு சொல்றேன். அதாவது 3 நிலை, 3ம் வெவ்வேறு நிலை. ஆகவே எடப்பாடி அணிக்குள்ளேயே இந்த 3 வெவ்வேறு நிலைகளில், துருவங்களில் சிந்திக்கிற மூத்த அமைச்சர்களால் எப்படி கட்சியை வலிமையாக வழிநடத்த முடியும் என்கின்ற குழப்பம் நீடிக்கிறது. ஆகவே அதனுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கிறதுங்கிறத அந்த கட்டுரையின் சாராம்சம் காட்டுகிறது. ஆகவே இவைகளெல்லாம் மிக விரைவில் எடப்பாடி வெளிப்படையாக பேசி அனைவருடைய அந்த கருத்தையும் உணர்வுகளையும் உள்வாங்கி கொண்டு, மூத்த நிர்வாகிகளின் கருத்தையும் உள்வாங்கி கொண்டு, தொண்டர்களினுடைய உணர்வுகளையும் தமிழ்நாட்டு வாக்காளர் பெருமக்களின் உணர்வுகளையும் உள்வாங்கி கொண்டு கட்சியை வலிமைப்படுத்துவதற்கு எடப்பாடி ஒரு தீர்க்கமான உறுதியான முடிவை விரைவில் எடுக்க வேண்டும், எடுப்பார் என்று நான் நம்புகிறேன். கண்டிப்பா சார். இப்ப அந்த கட்டுரையில நம்ம வாசிக்கிறப்ப ஒரு அத்தியாயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எடப்பாடி அணிக்குள்ள இருக்கிற எஸ்பி வேலுமணி, தங்கமணி அவர்கள்லாம் பாஜகவோடு ஒரு உறவுல போகணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன் சார் அவங்க பாஜக கூட்டணியை முன்னிலைப்படுத்துறாங்க? இல்ல, நீண்ட காலமாவே பாஜகவை அவர்கள் ஒரு காலம் விமர்சிக்கவே. பாஜகவை தங்கமணி, வேலுமணி எடப்பாடியை விட பாஜகவோடு நெருக்கமாக இருந்தவர்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற புரட்சி தலைவர் அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு எடப்பாடி தலைவர்களான அதிமுகவை ஒரு வலிமையாக மத்திய அரசாங்கத்தோடு நெருக்கமான தொடர்பில் வைத்துக் கொண்டு ஆட்சிக்கு எந்த ஆபத்தும் வராமல் பார்த்து கொண்டதில் எடப்பாடியை விட தங்கமணி அண்ணனுக்கும் வேலுமணிக்கும் ரொம்ப நெருக்கமான பொறுப்பு இருக்கு. அதாவது அவர்கள் எடப்பாடியை விட வேலுமணிக்கு பெரிய பொறுப்பு இருக்குங்கிறீங்களா? வேலுமணிக்கும் தங்கமணியனும் டெல்லி தொடர்பு, பாஜகவோட தலைமையோடு தொடர்பை நெருக்கமாக வைத்திருந்தார்கள். ஆகவே அவர்கள் பாஜகவின் தலைமையும் இவர்களை விமர்சிக்கவில்லை, அல்லது இவர்கள் மீது வேறு எந்த புகாரோ அல்லது வேறு எந்த நடவடிக்கைகளையும் எடுக்கவில்லை. ஆகவே எடப்பாடியும் இவர்களினுடைய வழியாகத்தான் டெல்லியை நெருக்கமாக செல்வாக்கோடு அவர் விருப்பத்திற்கு பயன்படுத்தினார்.
என்கிறதுலையும் மாற்று கருத்து இல்லை. ஆகவே தங்கமணி, வேலுமணி அவர்கள் பாஜகவோடு உறவு வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை அவர்கள் அந்த முடிவுக்கு வந்திருப்பார்கள் என்றால் அது இயல்பானது, யதார்த்தமான ஒன்று. ஆகவே அவர்கள் அந்த கட்டுரையில் சொல்லபடி தங்கமணி, வேலுமணி அணியினர் பாஜகவோடு உறவை விரும்புகிறார்கள். அதாவது நீங்க நாம ஒன்றும் அதுல ரகசியம் ஒண்ணு இல்லை. நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு வேலுமணி இடத்துல கோயம்புத்தூர்ல நிருபர்கள் பேட்டி எடுக்கிறாங்க, பத்திரிகையாளர்கள். அப்ப சொல்றாரு, பாஜக அதிமுக கூட்டணி தொடர்ந்திருந்தால் 2024 முடிவுகள் மாறி இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதனால அதை அவர் விரும்புறாரு. அதுக்கு அதுக்கு இடையூறாக இருந்தது அண்ணாமலையும் எடப்பாடியும் தாங்கிற மாதிரி ஒரு மறைமுகமா ஒரு பொருளை சொல்லிட்டு அவர் விலகி போறாரு. இப்ப கூட நீங்க தங்கமணி, வேலுமணியும் பாஜகவோடோ அல்லது அண்ணாமலை குறித்தோ அல்லது அண்ணாமலை தன்னுடைய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியை தற்குறி என்றும் கிணத்து தவளை என்றும் கடுமையான விமர்சனத்தை செய்து பொழுது கூட தங்கமணியோ வேலுமணியோ அல்லது மேற்கு மண்டலத்திலிருந்து எவர் ஒருவரும் அண்ணாமலை குறித்தோ அல்லது பாஜகவின் மீது எந்த விமர்சனையும் கருத்தையும் சொல்லல. ஜெயக்குமார் என்ன சொல்றாரு, மதுரையிலிருந்து ஆர்வி உதயகுமார் சொல்றாங்க, வேறவங்க சொல்றாங்க. ஆனா இவங்களுக்குள்ளதிலிருந்து எந்த எதிர்ப்பும் வராது. ஆகவே அவர்கள் பாஜகவோடு நல்லுறவை வைத்துக் கொண்டு தேர்தல் உறவை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அது அவர்களுடைய நிலைப்பாடு. கண்டிப்பா. இப்ப இன்னொரு பக்கத்து என்ன சொல்றாங்கன்னா, இது அரசியல் காரணமா இருந்தாலும் கொங்கு பகுதியில் பாஜக நல்ல வளமோட இருக்கு. ஸோ கொங்கு பகுதியில் இருக்கிற பாஜகவோடு ஏடிஎம்கே சேர்ந்தா அங்கே நிச்சயமா ஒரு வெற்றி வாய்ப்பு இருக்கும் வர தேர்தல் அப்படின்னு கணிக்கப்படுது. சரியான பார்வை அது. ஏன்னா நீண்ட காலமாகவே நீங்க கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு அடுத்து தென் துருவத்துல குமரி மாவட்டத்துக்கு அடுத்து பாஜக தன்னுடைய இயக்க நடவடிக்கைகளை நீண்ட நெடுங்காலமாக அது தொடர்ந்து பரிவார அமைப்புகள், சங் பரிவார அமைப்புகள், RSS, பிஜேபி, இந்துத்துவ அமைப்புகள், மதவாத அமைப்பு நீண்ட காலமாக இங்கு களப்பணியை செய்து மக்களுக்குள் அப்படிப்பட்ட ஒரு பிரிவினையை ஏற்படுத்தி அது தன்னை பலப்படுத்தி இருக்கிறதுங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அது கோவையா இருக்கலாம், அது திருப்பூரும் கோவையும் கூடுதலான ஓரளவு அது தன்னுடைய வேர்களை பரப்பி இருக்கிறது. ஈரோட்டில் இப்பொழுது அந்த வேர்கள் படர துவங்கி இருக்கிறது. ஆகவே அது மேற்கு மண்டலத்தில் பாஜகவின் திட்டம் ஓரளவு நிறைவேறி இருக்கிறது. ஆகவே அது அதிமுகவினுடைய கோட்டையாகவும், கொங்கு மண்டலத்தில் அதிமுக புரட்சித் தலைவர் அம்மா அவர்களின் காலத்தில் இருந்து அது அதிமுகவின் கோட்டையாக இருந்த அதிமுக மேற்கு மண்டலம், கொங்கு மண்டலம், பாஜகவும் இப்பொழுது கணிசமாக வளர்ந்ததனால் இப்பொழுது மேற்கு மண்டலத்தில் இருக்கிற மக்கள் பாஜகவையும் அதிமுகவையும் அவர்கள் இரு துருவங்களாக பார்க்காமல் அதை ஒரு இரண்டு நட்பு சக்திகளாக, நட்பு ஆற்றலாக, தன்னுடைய நட்பு உறவு கட்சியாக பார்க்கிறாங்க. அது ஏன்னா நீண்ட காலம் அது அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு அது இன்னும் கூடுதலா அது பின்னி பிணைந்து ஒரு 6 ஆண்டுகளுக்கு மேலாக எடப்பாடியுடைய 4 ஆண்டு காலம், அதற்கு பிறகும் கூட ஒரு ஆண்டு காலம் இவர்களுக்குள் நாடாளுமன்ற தேர்தல் உறவு முடிவு ஏற்படுகிற வரை அவர்களுக்குள் பின்னி பிணைங்கிற அந்த 7 ஆண்டு கால உறவு என்பது அதிமுக வேறு, பிஜேபி வேறு, இரட்டைலை வேறு, தாமரை வேறு என்கின்ற பாகுபடுத்தி பார்க்க முடியாத அளவுக்கு அந்த 2 கட்சிகளும் தொண்டர்கள் வரை, கீழ்மட்டம் வரை அது நெருக்கமாக அவர்களுக்குள் உறவு பலப்பட்டு விட்டதால் அதை பிரிக்க முடியாமல் இப்பொழுது திணறுகிறது அதிமுக. ஆகவே அந்த கூற்று, அந்த பார்வை சரியானது. ஏன்னா மேற்கு மண்டலத்தில் பாஜகவோடு உறவு வைத்தால் இன்னும் அதிமுகவின் வெற்றிக்கு அல்லது பாஜக அதிமுக இரண்டினுடைய வெற்றிக்கு வழிவகுக்குங்கிறதுல அந்த கருத்தும் சரியான கருத்தையா ஜூனியர் அந்த பார்வை, அந்த தொகுப்பு அப்படி விரும்புகிறது, அப்படி எதிர்பார்க்கிறது என்பது நியாயமான உண்மையான கள நிலவரத்தை தான் அந்த கருத்தும் பிரதிபலிக்கிறது. நானும் அதை ஏற்கிறேன். சார், முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவருடைய ஸ்டாண்டு எல்லாராலையுமே பார்க்கப்படுகிறது. அவர் எந்த பகுதி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, குறிப்பா இந்த கட்டுரையின்படி வேலுமணி, தங்கமணி அந்த அணியினோடு செங்கோட்டையன் இருப்பதாக சொல்லப்படுது. செங்கோட்டையனுடைய ரோல் என்னவா சார் இருக்கு? இல்ல, அவரு இதுல எந்த அணியிலையும் அணிக்கு பொறுப்பேற்க மாட்டார். எந்த அணியினுடைய கருத்தையும் ஆதரித்து உறுதியாக நின்று அதை வலியுறுத்த மாட்டார். தன்னுடைய கருத்தை கேட்டால் அவர் ஏதாவது ஒரு கருத்தை சொல்லக்கூடுமே அல்லாமல் ஒரு கருத்தை வலியுறுத்தி அது நிலைபெற வேண்டும் என்று விரும்ப மாட்டார். ஏன்னா அது இப்ப அவர் அதுல அந்த நிலையை கடந்துட்டார். அவர் ஒரு மூத்த எடப்பாடியை விட அல்லது கட்சியில் வேற எவரொருவரை காட்டிலும் ஒரு தகுதியான நிலையில் இருந்தவர் தான். கிட்டத்தட்ட அண்ணன் OPS அதுல கூட ஒரு 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் கட்சியினுடைய சீனியர். ஏன்னா அவர் புரட்சி தலைவர் ஒரு காலத்திலிருந்து கட்சியினுடைய ஒரு முக்கிய விசையாக இருந்து
புரட்சித் தலைவரின் நம்பிக்கையை பெற்றிருந்தால், புரட்சித் தலைவர் அம்மாவின் நம்பிக்கையை பெற்றிருந்தார். அதற்கு பிறகு சின்னம்மாவுடைய நம்பிக்கையை பெற்றார். பிறகு இப்பொழுது எடப்பாடியினுடைய நம்பிக்கையும் பெற்றிருக்கிற ஒரு 2வது இடத்தில் இருக்கிற அண்ணன் செங்கோட்டையன் இந்த கருத்தில், அதாவது எந்த கருத்தையும் தன்னுடைய கருத்தாக அல்லது களத்தில் இருக்கிற கருத்தை பிரதிபலிக்கிற ஒரு முகமாக அவர் எப்பொழுதும் இருக்க மாட்டார். கருத்து கேட்டால் கருத்து சொல்வார், தலைமை எடுக்கிற முடிவை ஏற்றுக்கொள்வார். இப்பொழுது அவர் எடப்பாடியினுடைய அணியை அல்லது எடப்பாடியினுடைய விருப்பத்தை அல்லது எடப்பாடியினுடைய நிலைப்பாட்டை கண்டிப்பா ஆதரிப்பார். அதற்கு எதிராக மாறாக அவர் செயல்படுவார் என்று நான் கருதுகிறேன். சார் கண்டிப்பா. ஏன்னா செங்கோட்டையன் வந்து முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா இருக்கிறப்ப ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்ததா சொல்லப்படுவார். ஏன்னா அவங்களுடைய சுற்றுப்பயணம் வரையும் அவர் தான் டிசைட் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். நீங்க அவரை கூர்ந்து கவனித்த ஒரு ஆளுமை அப்படின்னு எங்க எல்லாருக்குமே தெரியும். செங்கோட்டையனுடைய இந்த மௌனத்திற்கு பின்னால் ஏதாவது அழுத்தம் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்ல, எந்த அழுத்தமும் இல்லை. அவர் வந்து இப்ப எல்லாத்தையும் கடந்து ஒரு உயர்ந்த நிலையில ஒரு ஞானியை போல மகானாய் போல ஆயிட்டார். ஆகவே அவர் வந்து இந்த மாதிரியான அணிகளை உருவாக்குவது அல்லது அணிகளுக்குள் தன்னுடைய கருத்தை பரப்புவது அல்லது பரப்பப்பட்டிருக்கிற கருத்து தனக்கு ஒத்த கருத்து என்பதற்காகவே அதை ஆதரித்து அதை விரிவுபடுத்துவது என்கின்ற அவர் நிலைக்கு அண்ணன் செங்கோட்டையன் கண்டிப்பா வரமாட்டார். ஏன்னா அவர் ஒரு அணியை கட்ட மாட்டார், கட்டப்பட்ட அமைப்புக்கும் பொறுப்பேற்க மாட்டார். எனக்கு நல்லா தெரியும். அவர் வந்து இப்ப வந்து அந்த அரசியல் இருந்து விலகிட்டார். அவர் வந்து இப்ப ஏன்னா ஒரு நீண்டகால அரசியல்ல பயணித்து இப்போ ஒரு அமைதியான நிலைக்கு வந்த பிறகு ஒரு அணியை கட்டுவது அல்லது அணிக்கு தலைமை ஏற்பது, ஒரு கருத்தை ஏற்று இன்னொரு கருத்தை மறுப்பது என்கின்ற அந்த முனைக்கு வரவே மாட்டார். நீங்க எப்பொழுதாவது செங்கோட்டையன் எடப்பாடி அணியில் இருந்தாலும் கூட எடப்பாடிக்கு ஆதரவாக இருந்து கொண்டு எடப்பாடியை விமர்சிக்கிற தன்னுடைய கட்சியிலிருந்து பிரிந்து சென்றவர்களை ஒரு காலம் அவர் பேசியிருக்கவே மாட்டார். அண்ணன் ஓபிஎஸ் குறித்தோ அம்மா சின்னம்மா குறித்தோ டிடிவி குறித்தோ ஒரு இடத்தில் கூட நீங்க செங்கோட்டையனிடமிருந்து கருத்தை நம்ம வாங்கவே முடியாது. அது மாதிரி தான் அவர் வந்து பாஜகவோடு முரண்பட்ட பொழுது இப்ப நீங்க தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஜெயக்குமார் என்ன பேசுவாரு, முனுசாமி என்ன பேசுவாரு, செல்லூர் ராஜன் என்ன பேசுவாரு, ஆர்வி சகோதரர் உதயகுமார் பேசுவாரு, எல்லாம் யாரு வேணாலும் பேசுவாங்க. எம்ஆர் விஜயபாஸ்கர் அந்த புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் வரைக்கும் டாக்டர் வரைக்கும் பேசுவாங்க. ஆனா நீங்க செங்கோட்டையனை மட்டும் எந்த கருத்தையும் திமுகவுக்கு எதிராகவோ பாஜகவுக்கு எதிராகவோ தன்னுடைய கட்சியிலிருந்து பிரித்து சென்ற இதர ஆளுமைகள் குறித்தோ இன்னும் சொல்ல போனால் அண்ணன் புகழேந்தி குறித்தோ கேசிபி அண்ணன் குறித்தோ கூட எந்த கருத்தையும் சொல்ல மாட்டார். அப்ப அவர் வந்து ஒரு பொதுவான நிலையில் இருந்ததா அவர் அணுகுவார். ஆகவே அவரை நாம் ஒரு அணி என்கின்ற வட்டத்துக்குள்ளோ அல்லது அவர் தன்னுடைய கருத்தை வலியுறுத்தி எதிர்கருத்தை கொண்டிருக்கிற இதர ஆளுமைகளுக்கு சங்கடத்தை ஏற்படுத்துவாரான கட்டாயமா ஏற்படுத்த மாட்டார். ஆகவே அவர் வந்து இனிமேல் அவரால் அமைப்பை அணியை கட்டி ஒரு தன்னுடைய நிலையை நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை. அவர் என் பொறுப்பே இல்லைனாலும் கவலைப்பட மாட்டார். அதனால அவரு ஒரு இப்ப இன்னைக்கு இருக்கிற நிலையில அந்த நிலைக்கு தான் அவரு தன்னை தகவமைத்துக் கொண்டு ஒரு முதிர்ந்த கட்சியினுடைய மூத்த அனைவருக்கும் பொதுவானவரா மாறி போயிட்டார். ஆகவே இனி அவரை நம்ம அணி சார்ந்து கட்டமைக்க முடியாது. ஏன்னா இப்ப அவர் எடப்பாடியுடைய அணியில் இருக்கிறாருங்கிறதுனால ஒரு பார்வை நமக்கு எல்லாத்துக்கும் இருக்கு. அவர் மேற்கு மண்டலத்தில் எடப்பாடியை விட பன்மடங்கு ஒரு மூத்தவருங்கிறதுனால அவருடைய கருத்து அல்லது அவருடைய செயல் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்னு எதிர்பார்க்கிறாங்க எல்லாருமே. இப்ப நம்ம அரசியல் அவதானிகள் இப்ப நம்ம தமிழகத்துல கூட நம்ம ஏன் அதை எதிர்பார்க்கிறோம்னா எடப்பாடியை விட அல்லது இன்னும் இருக்கிற மற்ற ஆளுமைகளை விட அவர் ஒரு கூர்மையான மூத்த பலராலும் அறியப்பட்ட ஒரு மென்மையான ஒரு நேர்மையான அரசியலாளர், கட்சியினுடைய பரம விசுவாசிங்கிறது தொண்டர்கள் மத்தியிலையும் நிர்வாகிகள் மத்தியிலையும் நாட்டு மக்கள் மத்தியிலையும் பரவி கிடக்கு. ஆனா அவர் வந்து அவர் வந்து அவர் அரசியலாக்கி தன்னுடைய ஆதாயத்துக்கு அவர் அதை பயன்படுத்த மாட்டார். என்ன ஒன்றே அவர் இப்பொழுது இறுக்கமாக எடப்பாடி அணியை பற்றி நிற்கிறார். ஆகவே அவர் எடப்பாடி அணியில் இருந்து ஏதாவது தன்னுடைய கருத்தை எடப்பாடிக்கு எதிராக களத்தில் ஏதாவது ஒரு கருத்தை வைத்தால் அது எடப்பாடிக்கு ஒரு கணிசமான சேதத்தை உருவாக்கும். ஆனா அது கூட அந்த வேலை கூட அவர் செய்ய மாட்டார்னதே நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாரும் நம்ம எதிர்பார்க்கிறாங்க செங்கோட்டையின் தலைமையில ஏதாவது அங்கு ஒரு மாறுதல் நடக்கும் அல்லது எடப்பாடியை நிர்பந்தப்படுத்தினால் எடப்பாடியை கட்டாயப்படுத்தினால் எடப்பாடி பணிந்து செங்கோட்டையன் மாதிரியான மூத்த நிர்வாகிகளுடைய முடிவுக்கு கட்டுப்படுவார் அப்படிங்கிறது உண்மைதான். ஆனா அந்த அந்த முடிவுக்கே போக மாட்டார் செங்கோட்டையன். அப்படி ஒரு நெருக்கடியை கூட எடப்பாடிக்கு தருவதையே அவரு சங்கடமா கருதுவார். ஆகவே அந்த வேலைக்கு போக மாட்டார். அவர் முயன்றால் முடியும். அப்படிப்பட்ட முயற்சியில் கட்டாயமாக அண்ணன் செங்கோட்டையன் ஈடுபட மாட்டார்.
கண்டிப்பாக சார். அது கேபி முனுசாமி அவருடைய ரோல், அவர் அந்த கட்டுரையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவர் வந்து நம்ம யாரையுமே இணைப்புக்குள்ளே கொண்டு வர வேணாம், சில மாவட்ட செயலாளர்களை மட்டும் மாற்றிட்டு போனால் சரி அப்படின்னு சொல்கிறாரு. இந்த முடிவு அதிமுகவுக்கு பலன் தருமா? இல்ல, அது இது அதிமுகவில் நீங்க நிர்வாகிகளை மாற்றுவதனாலோ பாஜகவோட இப்ப அவங்களுடைய நிலைப்பாடு அதாவது யாரையும் இணைக்க வேண்டியதில்லை, கட்சியை பலப்படுத்தினால் போதும், பாஜகவினுடைய உறவும் தேவையில்லை. அதாவது உட்கட்சியில் பிரிந்து சென்றவர்களையும் இணைக்க தேவையில்லை, பாரதிய ஜனதா கட்சியோடும் உறவு தேவையில்லை அப்படிங்கிறது அண்ணன் முனுசாமியுடைய நிலைப்பாடுங்கிறதாக தான் அந்த கட்டுரை சொல்லுது ஜூனியர் விகடன். ஆனா அந்த இப்ப கட்சி வந்து இப்ப மாவட்ட நிர்வாகிகளை மாற்றுவதனால் மட்டும் கட்சி வலிமை அடையாதுன்னு முனுசாமி அண்ணனுக்கு தெரியும். ஏன்னா நீங்க அங்க முனுசாமி அண்ணன் உட்பட, எடப்பாடி உட்பட, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி முழுக்க நாடாளுமன்ற தேர்தலில் பெருமளவு தோல்வியை அதிமுக சந்தித்திருக்கிறது. ஆகவே அவர்களுக்குள்ளே ஒரு முடிவெடுக்க முடியாம தயக்கம். அதாவது உள்ளூர இந்த சின்னமாவோ டிடிவியோ ஓபிஎஸ்ஓ கட்சிக்குள்ள வரக்கூடாதுங்கிறதும் அவருக்கு விருப்பம் தான். அப்புறம் பாஜகவும் வரக்கூடாதுன்னு விருப்பம் தான். ஆனா இந்த முனுசாமி அண்ணன், எடப்பாடி, இந்த தங்கமணியோ வேலுமணியோ அன்பழகனோ இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த கட்சியை மீண்டும் தலைநிமிர செய்து விட முடியும், வெற்றி பாதைக்கு திருப்பி விட முடியுமான்னா முடியாது. அது அவர் முனுசாமி அண்ணனுக்கே தெரியும். ஏன்னா தன்னுடைய தலைவன் பொதுச் செயலாளர் ஒரு கவர்ச்சிகரமான, மக்கள் அல்லது தொண்டர்கள் ஆர்ப்பரிக்கிற அல்லது நேசிக்கிற ஒரு வசீகரமான தலைவனாக, வசீகரமான பேச்சு, வசீகரமான அணுகுமுறை தன்னுடைய தலைவனுக்கு தேவைங்கிறது உலகத்தில் எல்லா நாடுகள்லையும் அல்லது ஒரு மனித அல்லது இனக்குழுக்களுக்குள் அவசியமானது. ஆனால் ஒரு பாரிய மாபெரும் மக்கள் இயக்கமாக இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், புரட்சி தலைவி அம்மா என்கின்ற மாபெரும் வசீகரமான தலைவர்களை அது தலைமையாக வைத்திருந்த அந்த கட்சிக்கு இப்பொழுது அப்படிப்பட்ட ஒரு வசீகரிக்கிற ஒரு ஆளுமையா எந்த தலைவர்களும் இல்லை. அதுல எடப்பாடி முதன்மையானவராக இருக்கிறார். அதற்கு சமமானவர்களாகவே தமிழ்நாட்டில் அனைவருமே இருக்கிறார். எடப்பாடி எப்படி ஒரு சேலம் மாவட்ட செயலராக இருந்தாரோ, எப்படி அண்ணன் முனுசாமி என்ன கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு இருந்தாரோ, தருமபுரிக்கு எப்படி அன்பழகன் இருக்கிறாரோ, அதே மாதிரி நீங்க ஈரோட்டுக்கு நம்ம கருப்பணமாவும் இருக்காங்களோ, அது மாதிரி நீங்க ஒவ்வொரு பகுதிக்கும் வேலுமணி கோவை மாவட்டத்துக்கு இருக்கிற மாதிரி, மதுரைக்குன்னா செல்லூர் ராஜன், ராஜன் செல்லப்பனா, இப்ப நம்ம உதயகுமார் இருக்கிற மாதிரி இப்படித்தான் எடப்பாடியும் இருக்கிறார். ஆகவே தன்னுடைய கட்சிக்கு ஒரு மாவட்ட செயலாளர்களாக இவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். தன்னுடைய சக மாவட்ட செயலாளர்களில் ஒருவராகத்தான் எடப்பாடி இப்பொழுதும் அவர்கள் பார்க்கிறார். அந்த சேலத்துக்குள் தொண்டர்கள் என்ன பார்ப்பாங்க? ஒரு மாவட்ட செயலாளராக எடப்பாடி பார்க்கிறார். ஆனால் 8 கோடி மக்களை, 6 கோடிக்கு மேற்பட்ட வாக்காளர்களை கவருகிற ஒரு வலிமையான மக்கள் தலைவனாக எடப்பாடியால பரிணமிக்க முடியல. அதுதான் அந்த அதிமுகவுக்கு இப்பொழுது ஏற்பட்டிருக்கிற பெரும் பெரும் பின்னடை. அவர்கள் சிறந்த நிர்வாகிகளா இருக்கலாம், சிறந்த உழைப்பாளிகளா இருக்கலாம், மக்களுக்கு எளிய முறையில் அணுகக்கூடியவர்களா இருக்கலாம். ஆனால் இவைகள் மட்டும் போதாது. இது வந்து ஒட்டுமொத்த மக்கள் சமூகத்திலையும், மக்கள் சமூகத்தில் இருக்கிற பல்வேறு படிநிலைகளிலும் அனைத்து பிரிவுகளுக்குள்ளும் ஊடுருவி நம்பிக்கையை பெறுகிற ஒரு 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 பர்சனாலிட்டி, அதுதான் ஆளுமை. அது வந்து இப்ப நம்ம எடப்பாடியிடம் அல்லது பிற ஆளுமைகளிடம் இல்லாம இருப்பது ஒரு பெரும் பற்றாக்குறை. அதுதான் இந்த தாழ்வுக்கு பெரும் காரணமா இருக்கு. ஆகவே இவர்கள் அப்படிப்பட்ட ஒரு இன்னும் வலிமையான ஒரு நிலைக்கு இவர்கள் உருவாகல. இப்ப நீங்க தன்னுடைய கட்சிக்காரர்களை விடுங்க, தோழமை கட்சிகளே வரலை. தொண்டர்களை வசீகரிக்க முடியல, வாக்காளர் பெருமக்களை வசீகரிக்க முடியலனாலே தோழமை கட்சிகளும் இவர்கள் நம்பி வரல. அப்ப எந்த ஒரே ஒரு அரசியல் இயக்கம் கூட எடப்பாடியை நம்பி, எடப்பாடியினுடைய அதிமுகவை நம்பி தேர்தல் உறவு வைத்துக் கொண்டு மக்களை சந்திக்கிற அந்த பொறுப்புக்கு ஏன் வரல? எடப்பாடியால் வெற்றி பெற முடியாது, எடப்பாடியோடு இணைவதால் நாமும் வெற்றி பெற முடியாது என்று தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகள் ஒரு முடிவெடுத்து எடப்பாடியிடம் வர தயங்குகிறார். இன்னும் சொல்ல போனால் அதிமுகவை விட ஒரு 100 விழுக்காடு குறைவாக இருந்த நோட்டாவில் இருந்த பாஜகவை நம்பி கூட எடப்பாடி விட கூடுதலாக அவரோடு பாஜகவோடு உறவு வைத்துக் கொண்டு தேர்தலை சந்திக்கிற கட்சிகளை தமிழ்நாட்டில் பார்க்கிறோம். குறிப்பா மிக வலிமையாக இருந்த ஐயா மூப்பனாருடைய தமிழ் மாநில காங்கிரஸ், இப்பொழுது அவருடைய அன்பு புதல்வர் தலைவர் சி.கே. வாசனையா கூட பாஜகவோடு உறவு தேர்தல் உறவை சந்திக்கிறார். அது மாதிரி பெரிய மூத்த அதிமுகவில் இருந்து போன ஏசி சண்முகனா இருந்தாலும், பாரிவேந்தரனா இருந்தாலும், பல ஜேபி உட்பட மிக முக்கியமான பல்வேறு அமைப்புகள் தேவையான எல்லாருமே நீங்க
பாஜகவோடு உறவு வைத்துக் கொண்டு தேர்தல் களத்துக்கு போறாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுகவை எடப்பாடியினுடைய தலைமையை ஏற்க மறுக்கிறார். ஏன்னா எடப்பாடி அவர்களை விட ஒரு ஒரு படிநிலையில் மாவட்ட செயலாளராக இருந்தவர். ஆனால் ஒரு மிகப்பெரிய கட்சிக்கு தலைவராக இருந்து கூட்டணி கட்சியில் 2வது நிலையில் வலிமையாக இருந்த மருத்துவர் ஐயா அவர். அது மாதிரி அன்புமணி ராமதாஸ் ஐயா. அப்ப நீங்க 2 பேருமே வலிமையாக இருந்தவர்கள். எடப்பாடியை அந்த தன்னை விட உயர்வான ஒரு நிலையில் இருந்து அவருடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு கூட்டணியில் தேர்தலை சந்திப்பதற்கு அவர்களுக்குள்ள ஒரு தயக்கம் இருக்கிறது. அந்த தயக்கம் தான் இப்ப நீங்க அவர்களும் பாஜகவோடு, வடநாட்டு கட்சியோடு, இந்தி கட்சியோடு, தாமரையோடு போனார்களே அல்லாமல் எடப்பாடியோடு கட்டளையோடு வர 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 அவர்களுக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா எடப்பாடியுடைய இந்த அணுகுமுறை என்பது ஒரு கருத்தியல் ரீதியாக அல்லது ஒரு நம்பிக்கையை பெறுகிற வகையில் ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லாம இருக்கு அப்படிங்கிறதும் ஒரு பெரும் குறையா இருக்கு. ஆகவே தோழமை கட்சிகள், தன்னுடைய கட்சியினுடைய தொண்டர்கள், தன்னுடைய கட்சியினுடைய மூத்த முன்னாள் அமைச்சர்கள், தலைவர்கள் தன்னுடையமிருந்து மிக வலிமையாக பிரிந்து ஒரு சமூக நிலையிலும் கருத்து நிலையிலும் தன்னை கடுமையாக விமர்சித்து ஒரு பெரும் தொகுப்பு வாக்காளர்களை கவர்ந்து இப்பொழுதும் அது தொடர்ந்து அந்த வலிமையான நிலை நீடிக்க செய்கிற அதிமுகவின் தோல்விக்கும் பின்னடைவுக்கும் மூல வழி எதிர்பார்க்கிற இப்ப டிடிவியோ, ஓபிஎஸ், சின்னம்மா. அப்ப இப்ப தன்னுடைய கட்சியிலிருந்து பிரிந்து சென்ற இப்ப நீங்க சொல்றதுல இருந்து ஒரு கேள்வி என்னால எழுப்ப முடியும். இப்ப யாருதான் சார் இந்த அதிமுக காப்பாத்துவாங்க? இல்ல இப்ப இருக்கிற நிலையில தனியரசு சொல்லுவார், யாரு இப்ப இருக்கிற அதிமுக காப்பாற்ற முடியும்? யாராலையும் காப்பாற்ற முடியாது. யாருக்கும் அப்படிப்பட்ட கண்ணுக்கு எட்டியது வரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு நபரை இவர்கள் இன்னும் அடையாளப்படுத்தல. அப்படி ஒரு நபர் நான் இதை மீட்க முயற்சிக்கிறேன்னு யாரும் களத்துக்கு வரவும் இல்லை. அதுல சின்னமா முயற்சிக்கலாம். அவர்களே கூட நான் விரும்புகிற, இப்ப நாம் எல்லாம் எதிர்பார்க்கிற அந்த வீரியத்தோடு நான் அந்த கட்சியை மீட்டு தலைமையேற்று வழிநடத்தி மீண்டும் புரட்சி தலைவர் அம்மாவின் ஆட்சியை உருவாக்குவதற்கு 2026 நான் அணியமாக இருக்கிறேன் அப்படிங்கிற பிரகடனத்தை படுத்தி அறைகோலை விடுத்து சின்னமா களத்துக்கு வரலாம். ஆனா அவர்களும் ஏதோ ஒரு ஆற்றல் தடுத்து வைக்கிறது அல்லது அவரை நிதானப்படுத்துகிறது ஒரு சிக்கல் இருக்கு. ஆகவே தனித்து சுயமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வலிமைப்படுத்த வேண்டும் என்கின்ற வேட்கை, வாய்ப்பு, அதற்கான சூழல் சின்னமா அவர்களுக்கு கூடுதலாக இருக்கிறது. ஆனால் அவர் அப்படிப்பட்ட ஒரு ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் சட்ட நெருக்கடி இருக்கு. 6 ஆண்டுகள் அவங்க தேர்தலில் போட்டியிட முடியாது. பல வழக்குகள் பாஜக கடுமையான நெருக்கடிக்கு அவர்களை உள்ளாக்கி இருக்கிறது. அந்த நெருக்கடியில் இருந்து அவர்கள் இன்னும் அதுல ஒரு தயக்கம் இருக்கிறது. ஆகவே அந்த தயக்கம் இல்லாமல் அவர்கள் முழுமையாக தன்னை விடுவித்துக் கொண்டு ஒரு பிரகடனப்படுத்தி விட்டு களத்துக்கு வந்தாங்கன்னா அவருடைய தலைமையை ஏனைய தலைமைகள் எல்லாம் ஏற்றுக்கொண்டால் நம்ம ஒரு மாறுதலை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல ஒரு மாறுதலை ஒரு பரிச்சாத்தி முயற்சியாக அது கட்டாயமா அது ஏற்படுத்தலாம். நான் நினைக்கிறேன் அவர்கள் பொறுப்புக்கு வந்தால் அவருடைய தலைமையை எடப்பாடியோ, டிடிவியோ, ஓபிஎஸ்ஓ ஏற்றுக்கொண்டால் அது ஒரு புதிய நம்பிக்கையை தொண்டர்களுக்கு மத்தியிலையும், தலைவர்களுக்கு மத்தியிலையும், தோழமை கட்சியினருக்கு மத்தியிலையும், வாக்காளர் பெருமக்கள் மத்தியிலையும் கட்டாயமா அது ஒரு பிரதிபலிக்கும். அது ஒரு பாசிட்டிவ் ஒரு 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 ஃபோர்ஸா மாறும். அது ஒரு எதிர்மறையான ஒரு வலிமையை சக்தியாக அது மாறுவதற்கு, அதாவது நேர்மறையான சக்தியாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அவர்கள் அதனாலதான் இப்ப சின்னமாவை இவர்கள் அனுமதிக்க மறுக்கிறார்கள். எடப்பாடி மாதிரி இருக்கிறவர்கள் அல்லது டெல்லி பாஜக தலைமையெல்லாம் சின்னமா வந்தால் மீண்டும் அதிமுக வலிமை பெற்றுவிடும் என்றால் அவர்களுக்கு ஏற்கனவே நிர்வாக அனுபவம் இருக்கிறது. புரட்சி தலைவர் அம்மா அவர்களிடமிருந்து அரசு நிர்வாகத்தையும் கட்சி நிர்வாகத்தையும் நடத்திய அனுபவமும் பக்குவமும் அறிமுகமும் இருக்கிறது. ஆகவே அந்த பொறுப்பை அந்த சூழலையும் அது தவிர்க்கிறது அல்லது தடுக்கிறது டெல்லி ஆற்றல். அது தன்னுடைய இந்த கட்சிக்குள் இருக்கிற பல ஆளுமைகளை அவர் தன்வசப்படுத்தி கொண்டு அவரையும் பொறுப்புக்கு வராமல் தடுத்து மடைமாற்றுகிறது. ஆகவே இப்பொழுது நம்ம தேனியில நடுவர் கேட்கிற மாதிரி அதிமுகவை தலைமையேற்று யார் வழி நடத்தினால் வலிமை பெறும். இப்பொழுது கண்ணு கெட்டிய தூரத்திற்கு அப்படிப்பட்ட ஒருவரை அந்த கட்சிக்குள்ளிருந்து யாரும் நம்ம அடையாளம் காண முடியாத ஒரு ஒரு சோதனையான வேதனையான சூழலையா இப்ப நம்ம அதை பாக்குறோம். இவர்களெல்லாம் கருத்து வேறுபாடுகளை மறந்து சின்னமா தலைமையேற்றால் ஒரு மாறுதல் வரும். அவர்களும் துணிந்து உறுதியாக களத்துக்கு வரணும். அதுக்கான பிரகடனத்தையும் அவர்கள் செய்வதற்கு இன்னும் தயங்குறாங்க. அது என்ன அவங்களுக்கு என்ன சிக்கல் இருக்குதுங்கிறதையும் நம்ம அது இன்னும் அவர்களை நம்ம
எதிர்காலத்துல, அதாவது 2026லயாவது அது மாறுதலை தரும்னு சொன்னாங்க. அந்த முயற்சியில் அவங்க ஈடுபடுறாங்க, கொஞ்சம் கொஞ்சமா ஈடுபடுறாங்க. அதுல ஏதாவது காலப்போக்குல மாறுதல் இருக்குமான்னு பொறுத்திருந்து நம்ம பார்க்க வேண்டியது.